Hey guys, welcome back to my channel. So today in this video, let's see about the sonnet and court politics during the time of Shakespeare. Shakespearean timeல sonnets வந்து ரொம்ப பாப்புலராக வந்து இருந்துச்சு among poets and courtiers இடையில. ஷேக்ஸ்பியரியன் சொனட்ஸில் வந்து நல்ல இன்டிகேட்டான ரைம் ஸ்கீம்ஸ் இருக்கும் அண்ட் தீம்ஸான லவ், டிசையர், பவர் இதெல்லாம் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸால் ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வந்து இருந்துச்சு. லெட்ஸ் see about the rise of sonnet in Europe. சொனட்ஸ் வந்து 13th centuryயில் இட்டாலியன் பாய்ஸான பெட்ரார்கால எல்லாம் வந்து பாப்புலரைஸ் ஆகப்பட்டுச்சு. இவங்க எல்லாம் அன்ரிக்யூட்டட் லவ் அண்ட் டிசையர் இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட சொனட்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இங்கிலாண்டில் இங்கிலீஷ் பாய்ஸான சர் ஃபிலிப் சிட்னி அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் இவங்க எல்லாம் இட்டாலியன் சொனட் ட்ரெடிஷனை வந்து இவங்களோட ஒர்க்ஸில் வந்து அவங்களோட ஸ்டைல்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. தென் இன் எலிசபெத்தன் இரா சொனட் வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் ஃபார்மாக வந்து ரீச் ஆச்சு. ஸோ இந்த பாப்புலாரிட்டியால் ஷேக்ஸ்பியர் வந்து 154 சொனட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஷேக்ஸ்பியரோட இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அந்த பீரியடில் வந்து ரொம்ப ரெனவுண்டாக வந்து இருந்துச்சு. தென் லெட்ஸ் see about the patronage and Elizabethan court. First let's see the patronage system. எலிசபெத்தன் டைமில் உள்ள poets and writers எல்லாம் வந்து வெல்தி நோபிள்ஸ் இல்லைனா ராயல் கோர்ட்டில் உள்ள மெம்பர்ஸ்கிட்ட வந்து பேட்ரனேஜ்க்கு டிபெண்ட் ஆகி வந்து இருந்தாங்க. தென் கோர்ட் கல்ச்சர். எலிசபெத்தன் கோர்ட்டில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான பவர், டைனமிக்ஸ் அண்ட் சோஷியல் ஹைரார்கிஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த டைமில் உள்ள லிட்ரரி ஒர்க்ஸில் உள்ள தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸாக வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் poetic இன்ஃப்ளூயன்ஸ். ஷேக்ஸ்பியர் சொனட்ஸ் வந்து ஆஃபன் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் கன்சர்ன்ஸால் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஸோ இந்த poetic ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து எலிசபெத்தன் கோர்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கும் கிரிட்டிக் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்மாக வந்து இருந்துச்சு. த தீம்ஸ் ஆஃப் லவ், டிசையர் அண்ட் பவர். தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்ரிக்யூட்டட் லவ். ஷேக்ஸ்பியரோட நிறைய சொனட்ஸ் வந்து அன்ரிக்யூட்டட் லவ்வோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பாய்ட்ஸோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸோட டர்மாயில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோ எரோட்டிக் டிசையர். ஷேக்ஸ்பியரோட நிறைய ஒர்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் டிசையர்ஸ் பற்றி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் உள்ள சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் எலிசபெத்தன் டைமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து பியாண்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பவர் டைனமிக்ஸ். ஆஃபன் இந்த சொனட்ஸ் எல்லாம் வந்து பவர், அதாரிட்டி அண்ட் ஹைரார்கிஸ் இந்த தீம் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த தீம் எல்லாம் வந்து எலிசபெத்தன் கோர்ட் அண்ட் சொசைட்டியை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கிளாசிக்கல் அண்ட் இட்டாலியன் poetic இன்ஃப்ளூயன்சஸ். கிளாசிக்கல் ட்ரெடிஷன். ஷேக்ஸ்பியரோட சொனட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஏன்ஷியன் க்ரீக் அண்ட் ரோமன் ரைட்டர்ஸால் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஓவிட் அண்ட் வெர்ஜில் இந்த ரைட்டர்ஸோட தீம்ஸ் எல்லாம் தான் வந்து இவங்களோட ஒர்க்ஸில் வந்து இருக்கும். தென் இட்டாலியன் சொனட்ஸ். எலிசபெத்தன் பாய்ட்ஸ் வந்து மெயினாக வந்து இட்டாலியன் சொனட் ட்ரெடிஷனால் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. ஸோ பர்டிகுலர்லி பெட்ரார்க் அண்ட் டாண்டேயோட ஒர்க்ஸால். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னோவேட்டிவ் அடாப்டேஷன்ஸ். ஸோ இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியரும் அவங்களோட கண்டெம்பரரிஸை நிறைய நியூ டெக்னிக்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து சொனட் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் சொனட்ஸ் அஸ் பொலிட்டிக்கல் கிரிட்டிக். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் கிரிட்டிக். மோஸ்ட்லி சொனட்ஸ் எல்லாம் வந்து எலிசபெத்தன் கோர்ட்டோட பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் டைனமிக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த டைமில் உள்ள கோர்ட் கல்ச்சரில் உள்ள ஹைரார்கிஸ் அண்ட் பவர் இம்பேலன்ஸஸை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் வந்து சொனட்ஸ் இருக்கும். தென் சப்வர்சிவ் நரேட்டிவ்ஸ். தீம்ஸ் எல்லாம் வந்து டிசையர் அண்ட் ஐடென்டிட்டி இந்த மாதிரி தீம்ஸால் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் உள்ள டாமினன்ட் ஆனால் சோஷியல் நார்ம்ஸால் சப்போர்ட்டடாக இருந்த அந்த ஐடியாஸை எல்லாம் வந்து மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இந்த தீம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சொனட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஷேக்ஸ்பியரியன் சொனட்ஸ் வந்து ஆஃபன் வந்து poet வந்து அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அண்ட் அவங்களோட ஐடென்டிட்டி அண்ட் அவங்களோட செல்ஃபை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஃபார்மாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் as a persona அண்ட் மாஸ்க். ஆஃபன் இந்த சொனட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஷனல் பர்சனாஸ் இல்லைனா மாஸ்க்காக வந்து சர்வ் ஆச்சு. எதுக்குன்னா ஐடென்டிட்டி அண்ட் சோஷியல் ரோல்ஸோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து காமெண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் லவ் அண்ட் ஐடென்டிட்டி. தீம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் டிசைர் எல்லாம் வந்து ஆஃபன் வந்து இந்த சொனட்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர்டாக வந்து இருக்கும்.
இதெல்லாம் வந்து poetக்கு வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இந்த வேர்ல்டில் வந்து அவங்களோட பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. Finally, the legacy of Shakespeare sonnets. The first one is literary influence. Shakespeare sonnets வந்து poetry developmentக்கும் நிறைய கவுண்ட்லெஸ்ஸான ரைட்டர்ஸ் அண்ட் பாய்ஸை வந்து செஞ்சுரிஸாக வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. தென் கல்ச்சரல் இம்பேக்ட். ஸோ அந்த சொனட்ஸில் எல்லாம் வந்து எழுதியிருக்க தீம்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து இப்போது வந்து ஆடியன்ஸை வந்து அவங்களோட ஆர்ட், லிட்ரேச்சர் அண்ட் பாப்புலர் கல்ச்சரில் வந்து இன்வால்வ் பண்ணுற அளவுக்கு வந்து இன்ஸ்பயர்டாக இருக்குது. நெக்ஸ்ட், ஸ்காலரி அட்டென்ஷன். ஷேக்ஸ்பியரோட சொனட்ஸ் நிறைய ஸ்காலர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிராப் பண்ணியிருக்கு. கவுண்ட்லெஸ்ஸான ஷேக்ஸ்பியரியன் ஸ்டடீஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ ஷேக்ஸ்பியரோட லிங்குஸ்டிக், திமேட்டிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுற அளவுக்கு வந்து இப்போது வந்து ஸ்காலர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ that's all about the sonnets and court politics of Shakespeare. Thank you for watching.